யோகாம்பால் சாம்பார் பொடி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய பேர் தேவைப்பட்டவா எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தொகையல். என்னன்னு கேட்டால் மாங்காய் தேங்காய் தொகையல். தேங்காய் தொகையில் அரைப்போனால் யூஸ்வலி நம்ம புளி வைப்போம்ல, அது வைக்காத அதுக்கு பதிலாக மாங்காய் யூஸ் பண்ணி இந்த தொகையில் நல்ல காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். உப்புரப்பு புளிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம், எதோட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரொம்ப அதை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, எப்படி பண்ணுறதுன்றது காமிக்கலாம். நீங்கள் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நீங்களே விட மாட்டேன். அப்புறம் அடிக்கடி இதை பண்ணி சாப்பிடுவேன். எல்லாத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன். நான் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறேன். பொடி போடுறவா கடைசியாக போட்டு வறுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாளை வறுத்தேன்னா அது கருத்து போய் கசக்க ஆரம்பிச்சிடும். 5-6 மிளகா போடுறேன். மாங்காய் அதே மாதிரி எவ்வளோ புளிப்பாக இருக்குதுன்னு நீங்கள் ஒரு சின்ன துண்டை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா வச்சுக்கோங்க. சில மாங்காய் புளிப்பே இல்லாத ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் மிளகா கம்மி பண்ணிக்கோங்க, காரம் ரொம்ப வேண்டான்னா. தேங்காயும் மாங்காயும் என்ன ரேஷியோவில் இருக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாங்காய் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 1/2 அளவு தேங்காய் இருக்கணும். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப குவிக்காகிடும். மாங்காய் தோல் சீவி நம்ம துண்டு துண்டமாக நறுக்கி வச்சுக்கிறது தான் ஒரு இது. தேங்காய் எப்படியும் நம்ம எல்லோரும் அதில் திருகி போட்டு எடுத்து வச்சுருவோம். உடச்சோன்னா கையோடு திருகி எடுத்துட்டுருவோம் இல்லையா, அப்பப்போ திரிக்க மாட்டோமே. அப்படி அப்பப்போ திரிகின்றோன்னா அது வடப்பாக விழும். உடச்சதும் கையோடு திருக்கிட்டேன்னா இந்த மாதிரி அழகாக பூவாக விழுந்துடும். மொத்தமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எப்போ வேணுமோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது நல்லா செவந்தாச்சு. ஒரே ஒரு கருவேப்பிலையும் போடலாம். அடுப்பு அணைச்சிட்டேன். ஜஸ்ட் இந்த சூட்டில் அப்படியே பார்த்து பிடிக்கும் போடும். ஸோ இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் இதை ஆறட்டும். நம்ம இந்த மிளகாயோட காம்பெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் மிளகா அண்ட் மாங்காய் முதல்ல அரைப்போம். அதுக்கப்புறமா தேங்காவை போடுவோம். உப்பு போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சோன்னா கடைசியாக பருப்பு போட்டு 2 சுற்றி எடுத்தோன்னா நல்லா ஜோராக ரெடி ஆகிடும். நம்ம மாங்காய் முன்னாடி போட்டு எடுத்துட்டுருக்கோம். மிளகா போட்டுருங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் மாங்காய் போட்டுருங்க. நல்லா அது வண்ண மாதிரி அரைச்சிடுங்க. தேங்காய் போட்டுட்டு அதை 2 சுற்றுங்க. அப்புறம் பருப்பு போடுங்க. பருப்பு கொஞ்சமாக மசிஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு தாளித்து கொட்டினோன்னா தொகையல் ரெடி. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும், பார்க்கலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் மிளகாத்தூளும் பெருங்காயமும் எடுத்துட்டேன். தொகையலுக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுருக்கேன். மாங்காய், கருப்பு மிக்ஸி தான் நம்ம இருந்தது. திடீர்னு இது எங்கே வந்ததுன்னா, தொகையலுக்கெல்லாம் அந்த மிக்சியில் சரி வராது. ஏன்னா கீழே இருக்கிறது மட்டும்தான் அது அரைக்கும், மேலே இருக்கிறதெல்லாம் அரைக்காது. ஸோ தொகையலுக்கெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸி இருந்தால் தான் சரியாக வரும். அதனால தான் மிக்ஸி மாற்றிட்டேன். அப்புறம் அது ஒரு இதுவாக எல்லோரும் இது பண்ணிவிடு. மிக்ஸி மாறிட்டே சொல்லவே இல்லையே அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் போட்டு ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக அரைச்சிங்கன்னா போதும். இந்த பருப்பெல்லாம் ஆட் பண்ணிடலாம்.
நல்லா ஜோரான மாங்காய் தேங்காய் துவையல் ரெடி ஆகிடுத்து. தாளித்து கொட்டினோன்னா சாத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது வாசனை கும்முன்னு இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குங்க. மாங்காய் பிடிச்சவா எல்லாருக்கும் இது பிடிக்கும். ப்ளஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமன்ஸ்லாம் கேட்கவே வேண்டாம், பூந்து விளையாடுவா இந்த தொகையில் அரைச்சி எல்லாம். ஏன்னா அவள் வாய்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அட் த சேம் டைம் பிரசவிச்சிருக்கிற குழந்தையெல்லாம் என்னை திட்டாதீங்க, மாங்காய் சாப்பிட முடியாத சமயத்தில் இதை பண்ணியிருக்கேளே மாமி அப்படின்னு. ஒரு 6 மாதம் 8 மாதம் கழித்து சாப்பிடுங்க. இந்த பால் கொடுத்துட்டுருக்கிற வரைக்கும் நிச்சயமாக சாப்பிட முடியாது மாங்காய். பால் கொடுக்குறது நிறுத்தினதுக்கப்புறமா மாங்காய் மாம்பழம் எல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா குழந்தைக்கு ஒத்துக்காதது அதுதான். ஸோ ரெடி எடுத்து தாளித்து கொட்டலாம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன், 1/4 டீஸ்பூன் கடுகு. சும்மா அதை பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், கும்கான்னு இருக்கும். அதான் இந்த மாங்காய் சீசனில் தான் இப்போ த்ரூ அவுட் த இயர் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் சீசன் முடிஞ்ச அப்புறம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். அதை நம்ம வாங்கி பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறவா எப்போ தோன்றதோ அது இது மாதிரி பண்ணி ஈஸியாக சாப்பிட்லாம். ஒன்றும் பெரிய மெனக்கடெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மாங்காய் தோல் சீவி எடுத்துட்டு மாங்காய் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி தேங்காய், ஒரே ஒரு வரமிளகா போடுறேன், 2 கருவேப்பிலை, அப்படியே இதை தொகையில் ஆட் பண்ணிடலாம். ஜோராக இருக்கும். நல்ல சூடுற சாத்தில் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.